சக்தி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கணபதிராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம், குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி. சொல்லு கடங்காவே பராசக்தி சூரதனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பக்தியே வடிவாகிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆடியிலே நாடியும் தேடியும் பாடியும் அம்மனை சிந்திக்கும் அற்புதமான நேரத்திலே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது அம்பாளின் கருணை. தொடர்ந்து அந்த 5 எழுத்து மந்திரத்தின் பெருமைதான். பொதுவாக சொல்லுவாங்க, நாங்கள் கிராமத்துக்கெல்லாம் போகும்போது பொதுவாக பக்திங்கிறது என்னங்க, கடையனுக்கும் கடை தேற்றம் தானே. கிராமத்தில் ஒரு அன்பர் வந்து கேட்டார். என்ன கேட்டார்? நீங்கள் என்னம்மா ஒவ்வொரு நாள் முத்து மாறின்றீங்க, முத்தாலமான்றீங்க, சக்தி மாறின்றீங்க, நீங்கள் காமாட்சி, மீனாட்சி, காசி விசாலாட்சி, திடீர்னு வடக்க போய் பேசுனா அன்னபூர்ணா, இப்படிலாம் சொல்கிறீங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு பெயர் இருக்கின்றதே, அம்பாள் ஒன்றா பலவா? இது எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயந்தான், தெரிய வேண்டிய விஷயந்தான், கேட்க வேண்டிய கேள்விதான். கிராமத்தானுக்கு கேட்க மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு படிக்காத பாமரன் என்று தன்னை நினைத்து கொள்பவன் முழு பக்தியோடு இருப்பார். அதுதான் எங்கள் அனுபவம். அப்போ அவன் கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னா, அன்பர்களே யோசித்து பாருங்கள், இந்த உலகத்திலே பஞ்சபூதங்களும் ஏதோ ஒரு சக்தியால் தான் நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கின்றன. நிலம் பூமாதேவி தாங்குகின்றாள். 10 மாத குழந்தையவே ஒரு தாய் தாங்கும் போது எவ்வளவு சிரமப்படுகின்றாள், தள்ளாடி வருகின்றாள். ஆனால் பூமாதேவி பாருங்கள், மிகப்பெரிய பெருமை. இந்த ஆடி மாதத்துக்கு ஒரு பெருமை, பூமாதேவி அவதரித்தது ஆடி மாதத்திலே. அந்த ஒரு சக்தி தான் நம்மை ஆடாமல் தாங்குகின்றாளோ என்று நினைக்கும் அளவுக்கு நிலம், நீர், அதற்கு ஒரு சக்தி. உலகத்திலே எதுக்கு இருக்குதோ அந்த சக்தி அதுக்கு உண்டு. ஏன்னா நீர் என்றால் தள்ளிவிடும், வாழ வைக்கும், எல்லாவற்றையும் செய்யும், அது அளவாக இருக்கும் வரை. அதனால் அந்த நீர் இல்லாமல் உலகம் இல்லை. சரி, காற்றுக்கு வாருங்கள். இப்போ பேசுகிறோமே, நாமளா பேசுகிறோம்? உள்ளுக்குள் இருக்கும் ஊற்றாகி காற்றாகி பேசுகின்றது. அந்த காற்றுத்தான் பேசுகின்றது. நம்ம சுற்றி இருக்கிற காற்று கண்ணுக்கு தெரியாது. கடவுளைப் போல அம்பாளைப் போல பார்க்க முடியுமா? அம்பாளை பார்க்க முடியாது. காற்றும் கடவுளும் சக்தியும் ஒன்று. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஆகாயம் மழையை பொழிகின்றாள் மாறி, அதே மாதிரி நெருப்பு கீழே இருந்து மேல் நோக்கி எறிகின்றது. என்ன தெரியுமா சொல்லுது? இந்த உலகத்திலே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு கீழே ஒழுங்கா வாழ்ந்தனா மேலே தெய்வம் மாதிரி இருப்படா. அப்படி நெருப்பு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சுத்தத்தின் வடிவம். அன்பர்களே, இப்பொழுது யோசித்து பாருங்கள், அந்த பாமரனுக்கு நான் சொன்ன பதில், அம்பாள் ஒன்றுதானா பலவா? இந்த காற்று சுற்றுகின்றதே, அதை ஒரு புல்லாங்குழல் வித்வான் எடுக்கின்றார் என்றால் முதல்ல பாடும்போது ஹம்சத்வனியாக மலரும், அடுத்து தோடியாகும்,
அடுத்து காம்போஜி ஆகும். உள்ளிருக்கும் காற்று ஒன்றுதான், அது ஒவ்வொரு ஸ்வரங்களில் பட்டு எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு பெயர் பெறுகின்றதே. அப்படித்தான் அப்பா, நீ படிக்காத மேதையடா, உனக்கு ஒன்று சொல்லுகின்றேன். உள்ளே இருக்கும் சக்தி ஒன்றுதான், அவள் தான் ஒவ்வொரு பெயராக திண்டிவனத்திலே மாரியம்மா, சமயபுரத்திலே மாரியம்மா, காஞ்சியிலே காமாட்சி என்று பெயர்கள் பல பெறுகின்றாளே தவிர உள்ளுக்குள் இருக்கும் ஒரே சக்தி அம்மன், அம்பாள், அம்பிகை எல்லாமே ஒன்றுதான். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த பெண்மையின் சிறப்பு இன்று வந்ததோ நேற்று வந்ததோ அல்ல, வேதகாலத்து முற்பட்டது இந்த பெண்மையின் சிறப்பு. தாய்க்கு தயை என்று பெயர் வைத்தார்களே, தாய்க்கு தாய் என்று பெயர் வைத்ததன் காரணம் தயை. உலகத்திலே அம்மாவுக்கு தான் சக்தி ஜாஸ்தி உண்டு, அன்பு ஜாஸ்தி உண்டு. அப்பாவுக்கு குறைன்னு நான் சொல்லலை, அம்மாவுக்கு ஜாஸ்தி உண்டுன்னு சொன்னேனே தவிர அப்பாவுக்கு குறை என்பதில். ஆக தாய்க்கு தாய் என்று பெயர் வந்ததன் காரணமே தயையோடு நம்மை தாங்குகின்றாள் என்பதனால்தான் அந்த பாசத்திலே அந்த அன்பின் மொத்த வடிவமாக தாய் இருக்கின்றாள். இந்தியாவுக்கு பெண்மை சிறப்பு, அதுதான் சக்தியின் சிறப்பு. அம்பாளுக்கு எத்தனை பெயர்கள் இருக்குங்க. பாரதி பாடுகின்றான், உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாறின்னு. ஏன் தெரியுமா? மாரியம்மாட்ட கேட்டா, மாரியம்மாவுக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? ஆதவனுக்கு மனைவி என்று ஒரு அர்த்தம் உண்டு. அதனால்தான் மேலே அவருக்கு என்ன கேட்டாலும் பெரிதினும் பெரிதினும் கேள், மிகப்பெரியவங்கள்ட்ட கேள். பாரதியினுடைய எண்ணமே இந்த உலகம் திருந்த வேண்டும் என்று தனக்குள் பேசிக்கொள்ளவில்லை, உலகத்தை மேடை கூட்டி பேசி திருத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. தாயே, நீ ஒருத்தி தான், கேட்டால் தருவாய். தாய் எப்படி என்றால் கேட்டதும் தருவாள், கேளாத நல்லதும் தருவாள். கேட்டது பொல்லாதாக இருந்தால் தரமாட்டாள். அதனால் தான் அந்த தாயிடம் சென்று உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாறி என்று பாடுகின்றார். அந்த பாட்டிலிருந்து இன்றைக்கு நம்முடைய ஓம் சக்தி மந்திரம் தொடங்குகின்றது. உலகத்து நாயகியே எங்கள் முத்துமாரி, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்துமாரி. கலகதர கற்பலர் எங்கள் முத்துமாரி, கருத்தினுள்ளே புகுந்து விட்டார் எங்கள் முத்துமாரி. ஓம் சக்தி ராசக்தி. பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்துமாரி, வேதமைக்கு மாற்று இல்லை எங்கள் முத்துமாரி. அணிகளுக்கோர் எல்லையில்லா எங்கள் முத்துமாரி, அடைக்கலம் எங்குனை புகுந்தோம் எங்கள் முத்துமாரி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. கடவுள் தாயை படைத்தார். அற்புதமான சிருஷ்டி. அந்த தாயை படைத்த பின்பு அது தாய் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். சிஷ்யன் ஓடோடி வந்தான். கடவுளே, அற்புதமான படைப்பு, அம்பாளுக்கு நிகரான, சக்திக்கு நிகரான ஒரு அற்புதமான படைப்பை படைத்திருக்கிறீர்கள். பேர் தான் எங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த படைப்பினுடைய முழுமையை பார்த்தேன், ரசித்தேன், வியந்தேன், மகிழ்ந்தேன். ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்க துடித்தேன் கடவுளை. சிஷ்யனை பார்த்து கேட்டார், சிஷ்யா, உங்களுக்கு எப்போவுமே கேள்வி கேட்குறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம். என்ன கேள்வி வச்சிருக்கிற? ஒன்றுமில்லை கடவுளே, அந்த தாய் என்ற படைப்பு அவனுக்கு தெரியாது. இந்த படைப்பு முழுமையாக பார்த்தேன், புல்லரித்தது. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம், அவளோட கண்களுக்கு பக்கத்திலே மட்டும் ஏதோ தண்ணீர் இருக்கின்றதே, அது ஏன்? அது என்னது? அது தெரியலையே.
உடனே கடவுள் சொன்ன பதில் நம் ஆடி மாத சக்தியின் சாரம், அம்மனின் சாரம், மொத்த சாரம். என்ன சொன்னார் தெரியுமா? அப்பா, சிஷ்யா, இந்த படைப்புக்கு பெயர் என்ன தெரியுமா? கடவுளுக்கு நிகராக இந்த உலகத்திலே ஒரு அவதாரம் இருக்குமென்றால் அது தாய் மட்டும்தான். அந்த கருணை அம்சம்தான். அந்த தாய்க்கு கண்களுக்கு பக்கத்திலே தண்ணீர் என்று சொன்னாயே, அது தவறு. அது தண்ணீர் அல்லப்பா, அது கண்ணீர். கருணையின் அடையாளம். பெரிய விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? அந்த கண்ணீரை நான் படைக்கவில்லை, அந்த தாயே படைத்து கொண்டாளப்பா. உங்களை எல்லோரையும் ஒரு அற்புதமான ஒரு மாரியம்மன் ஸ்தலத்துக்கு கூட்டிச் செல்கிறேன். அதனால்தான் பாரதியின் பாடலை பாடினோம். மாரியம்மா என்பது நான் சொன்னேனே, மழைக்கு இன்னொரு பெயர். பொதுவாக கேட்போமே, மாதம் மும்மாறி பொழிந்து விட்டதா என்று மன்னன் மந்திரியிடம் கேட்பான். மாதம் மும்மாறி பொழிகிறதோ இல்லையோ, மாதமும் மாறி மாறி பொழியக்கூடிய நாளும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மழை என்பது சாட்சாத் அம்பாளின் கருணை. கார் மேகத்துக்கு வண்ணம் உண்டு, மழைக்கு வண்ணம் உண்டா? மழை நீர் கீழே சிந்துகிறதை கூட்டி பாருங்கள். அது செம்புலத்தில் விழுந்தால் வேண்டுமானால் செம்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த மழை நீருக்கு வண்ணம் கிடையாது. காரணம், அது சாட்சாத் காளி, அது மாறி. அப்படித்தான் அம்பாள் என்பவள் நம் மீது கருணை கொண்டவள். உங்களை பாபநாசத்துக்கு அழைத்து செல்கிறேன். அங்கு ஒரு சக்தி உபாசகர் இருந்தார். கதை சொன்னாதானே, அதுவும் நடந்த கதை சொன்னாதானே கேட்கக்கூடிய படித்தவர் முதல் பாமரர் வரை, பல்லில்லாத குழந்தை முதல் பல்லில்லாத தாத்தாக்கள் வரை எல்லோருக்கும் புரிவது இந்த நாட்டிலே கதை ஒன்றுதானே. கதைகள் செழித்த நாடு நம்முடைய நாடு. அதனால் சொல்லுகின்றேன், அங்கு ஒரு சக்தி உபாசகர் இருந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒன்றுமே தெரியாது. அவர் பெரிய புலவர் தான், அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், தான் சக்தியின் உபாசகர் என்பது மட்டும் தெரியும். தனக்கு எதிரே உள்ள பாபநாசம் உலகம்மை உலக முத்து மாறி மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியும். அம்பாளுக்கு குழந்தையாக அந்த கோவிலுடைய தலத்திலே ஏதோ ஒரு ஊரத்திலே நின்று கொண்டு அவர் பாடிக்கொண்டே இருப்பார், அவ்வளவுதான். ஆனால் அந்த பாகவதர்னா பொதுவாக சில பேர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குமே, வெத்தலை போடுவார், வெத்தலை போடுவார், பாடுவார், வெத்தலை போடுவார், பாடுவார். இப்படித்தான் பாடிக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் பாடும் பாடலை பாடுங்கள். சிவந்த நாக்கிலே செந்தமிழ் ஆசுகவி வாக்கு. ஆசுகவினா என்ன? நினைச்ச உடனே பாடுவாங்க. அப்படி ஒரு அறை எடுத்து தங்கி பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் இல்லை. அம்பாளை பார்ப்பார். அந்த காட்சி, அந்த அருமையான கருத்து அவர் மனதிலே புகுந்து பாடுகின்றார். ஆசுகவி பாட்டு அன்னை ஆடுவளே கேட்டு. ஆசுகவி பாட்டு அன்னை ஆடுவளே கேட்டு. காசுக்கான பாட்டு அல்ல, கற்பூரத்தை காட்டும் இல்ல. காசுக்கான பாட்டு அல்ல, கற்பூரத்தை காட்டும் இல்ல. மாணிக்கவல்லிக்கு என் காளிக்கையாம் காளி பாட்டு. காசுக்கான பாட்டு அல்ல, கற்பூரத்தை காட்டும் இல்ல. மாணிக்கவல்லிக்கு என் காணிக்கையாம் காளி பாட்டு. ஆசுகவி பாட்டு அன்னை ஆடுவளே கேட்டு. பாபநாசம் கோவிலிலே அம்மா, பாபநாசம் கோவிலிலே பராசக்தி பீடத்திலே. பாபநாசம் கோவிலிலே பராசக்தி பீடத்திலே. பாட்டெடுத்து பாடுகின்றேன், தமிழ் படையல் போடுகின்றேன். பாபநாசம் கோவிலிலே பராசக்தி பீடத்திலே. பாட்டெடுத்து பாடுகின்றேன், தமிழ் படையல் போடுகின்றேன். ஆசுகவி பாட்டு அன்னை ஆடுவளே கேட்டு. வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு. அம்மா தாயே, வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு ஒத்துமையா மெல்லும் போது. வெத்தலை சுண்ணாம்பு பாக்கு
ஒத்துமையா மெல்லும் போது ரத்த சிவப்பு நாக்கு அத்தனையும் அருள்வாக்கு. வெத்தல சுண்ணாம்பு பாக்கு ஒத்துமையா மெல்லும் போது ரத்த சிவப்பு நாக்கு அத்தனையும் அருள்வாக்கு. ஆசுகவி பாட்டு அன்னை ஆடுவளே கேட்டு, ஆசுகவி பாட்டு அன்னை ஆடுவளே கேட்டு, ஆசுகவி பாட்டு அன்னை ஆடுவளே கேட்டு, ஆசுகவி பாட்டு. அப்படி ஒரு நாள் பாடிக்கொண்டு சென்றார். மறுநாள் காலை கோவிலிலே அம்பாளின் கருவறையை பார்க்கும்போது அங்கு பூசை செய்யும் சிவாச்சாரியார் அம்பாளுக்கு முந்தின நாள் கட்டிய வெண்பட்டு துணியிலே தாம்பூல காவி எச்சில் இருப்பதை பார்த்து அப்படியே பயந்து விட்டார். ஐயோ, அபச்சாரம்! என் தாயின் வெண்பட்டிலே இப்படி வெத்தலை பாக்கு போட்ட தாம்பூல எச்சிலா? தெரியவில்லையே, அபச்சாரம் நடந்துவிட்டதே. இது என்னுடைய தவறு இல்லை, யாருடைய தவறு என்று எனக்கு தெரியவும் இல்லை. நான் என்ன செய்வது? உடனே இதை மன்னனிடம் சென்று சொல்லிவிட வேண்டும். அப்படியே அந்த காட்சியை மனதுக்குள் வைத்துக்கொண்டு கருவறையை பூட்டிவிட்டு மனமெனும் கருவறைக்குள்ளே குழப்பத்தை கொண்டு அப்படியே மன்னனிடம் கொட்டிவிட வேண்டும். மன்னா, ஓடோடி வந்திருக்கிறேன், இப்படி ஒரு அபச்சாரம் நடந்துவிட்டது, என்னை திட்டு விடாதீர்கள். எனக்கு எந்த காரணமும் தெரியாது. வழக்கம் போல இரவிலே எல்லா பூஜையும் முடித்துவிட்டு தான் சென்றேன், பூட்டித்தான் சென்றேன். மறுநாள் காலை பூஜைக்கு பார்க்கும்போது என் தாயின் உடம்பெல்லாம் காவி எச்சில் இருக்கின்றதே. தெரியவில்லை மன்னா, என்னை எதுவும் தண்டித்து விடாதீர்கள். மன்னனுக்கு குழப்பம். எப்படி அந்த குருக்களுக்கு குழப்பமோ அப்படி மன்னனுக்கும் குழப்பம். நிம்மதியில்லாத தூக்கம், அதில் தான் வரும் கனவு. கனவு எப்போ வரும்ன்றீங்க? தூங்காமல் இருக்க செய்வதுதான் கனவு. அப்படித்தான் வரும். அந்த கனவிலே சாட்சாத் பாபநாசம் உலகம்மை வந்துவிட்டாள் அந்த மன்னனுக்கு. ஒரு பதில் சொல்கின்றாள். அந்த தாம்பூல காவி எச்சிலை பற்றி குழம்பாதே மன்னா, ஒரே ஒரு காரணம்தான். அந்த கோவிலிலே அமர்ந்து பாடுகின்றானே பாபநாசம் நமச்சிவாய புலவன், அவனோட பாட்டில் எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. நேற்று அப்படியே பாடிக்கிட்டே வெத்தலை போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டே போனானா, நான் அப்படியே பின்னாடியே போனேனா, அப்படி அவன் பல்லவி முடிந்து ஒரு இடைவெளியில் அப்படி திரும்பும்போது அப்படி தவறி துப்பி விட்டானா, நான் பின்னால் வருகிறேன் என்று அவனுக்கு தெரியவா போகிறது? இல்லையே, அதனால் துப்பி விட்டானா, அது பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாளே தவிர, பட்ட காரணம் சொன்னாலே தவிர பூரணம் எந்த பதிலையும் சொல்லவில்லை. துடித்து விட்டான் மன்னன். ஓடோடி வந்தான் அந்த நமச்சிவாய புலவரை பார்க்க. புலவரை, நேற்று மாலையிலே பாடிக்கொண்டு சென்றீரா? ஆமாம், தினசரி பாடிக்கொண்டுதானே செல்வேன். அப்படியே எனக்கு வெத்தலை ஓடத் தெரியும், அம்பாளை பாடத் தெரியும். அந்த வெத்தலை பாக்கு உமிழ் நீர், அந்த எச்சில் தான் அம்பாளுடைய பட்டிலே பட்டிருக்கின்றது. உன் பாட்டு பெருசா, அம்பாளுடைய பட்டு பெருசா? உனக்கு தெரியாதா? மன்னா, எனக்கு பாட்டு பாடும் ஒன்றை தவிர வேறு எதுவும் தெரியாது மன்னா. அவள் பின்னாடி வந்தாள் என்று தெரியுமா? எனக்கு தெரியாது. எப்போ அம்பாளை முன்னாடி பார்த்தே பழக்கம், பின்னாடி பார்த்ததில்லை. தெரியாமல் நடந்திருக்கலாம். தெரியாத தவறுக்கு என்னை மன்னித்து விடு. இல்லை, அவள் பாட்டு நீ தாம்பூலத்தை போட்டுக்கொண்டு பாடியதே தவறு. ஒருவேளை அவள் ரசித்து வந்திருந்தாளா, தற்செயலாக வந்திருந்தாளா என்பது உலக உயிர்களுக்கு தெரியாது. அவள் ரசித்து வந்திருந்தாளா, தற்செயலாக வந்தாளா என்பதற்கு நான் ஒரு போட்டி வைக்கப் போகிறேன். அந்த போட்டியிலே அம்பாளை பற்றி பாடு, பாடிக்கொண்டே இரு. அந்த பாட்டை ரசித்து அம்பாள் கையிலே ஒரு பூச்செண்டு கொடுப்பேன். அவள் பாட்டு ஆரம்பிக்கும் போது பாபநாசம் உலக அம்மை கையிலே அந்த பூச்செண்டு கொடுக்கப்படும். பாட்டு முடிவிலே அது உன் கைக்கு வந்தாள், அம்பாள் உன்னை வாழ்த்தினாள் என்று அர்த்தம். அதனால் அது வரைக்கும் அந்த தவறை நான் மன்னிக்க மாட்டேன். பந்தயத்திற்கு தயாரா? அம்பாள் முன்னால் நான் குழந்தை. அவளுக்கு தெரியும் என்னை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று.
சொன்னேனே, தாயின் கண்ணிலே கண்ணீர் என்று. அது 10 மாத பந்தமுடைய தாய்க்கு மட்டுமல்ல, பராசக்திக்கும் உண்டு என்பதை இப்பொழுது பாருங்கள். பாடுகின்றான் புலவன், பாடுகின்றான். எதை பாடுகின்றான்? நம்முடைய பாபநாசம் மண்ணிலே பிறந்து வளர்ந்து அற்புதமாக பாடல் பாடினாரே, அருமையான பாடல் பாபநாசம் சிவன். அவர் பாடல் இப்பொழுது ஒலிக்க கேட்போம். அம்மன் வழிபாட்டு நேரம் அல்லவா? அம்பா மனம் கனிந்தோனது கடை கண்பார் திருவடினை துணையன். அம்பா மனம் கனிந்தோனது கடை கண்பார் திருவடினை துணையன். அம்பா கதம்பவன குயிலே வெம்பவனோயர அன்பர்தம கருள் கதம்பவன குயிலே சங்கரே ஜெகதம்பா மனம் கனிந்தோனது கடை கண்பார் திருவடினை துணையன். அம்பா அம்பாள் மனம் கனிந்து கடைக்கண் பார்த்தாள். பாச்செண்டு கொடுத்தார் நமச்சிவாய புலவர். அம்பாள் கையிலிருந்து மன்னன் பந்தயம் வைத்தானே, பூச்செண்டு நமச்சிவாய புலவர் கையிலே வந்தது. அன்பரே, பக்தியை பாருங்கள். இவர் பாடி வந்தார், அவள் ஓடி வந்தாள். ஆடியிலே வந்தாள், ஆடியே வந்தாள், அவரை நாடியே வந்தாள். இதுதான் பக்தியின் லட்சணம். பொதுவாக சொல்லுவார்கள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளத்தாமரையில் ஏன் வந்து உட்கார்ந்துருக்கிறா? வீடு கிடைக்காமலா சரஸ்வதி உட்கார்ந்துருக்கா? இல்லை. எந்த உள்ளத்திலே கள்ளம் இல்லையோ, கருமை இல்லையோ, கபடு இல்லையோ, சூது இல்லையோ, வாது இல்லையோ, எந்த உள்ளத்திலே வெண்மை இருக்கின்றதோ, உண்மை இருக்கின்றதோ, அங்கே அம்பாள் பரிபூரணமாக வந்து அமருவாள். அமர்வது மட்டுமல்ல, நம்மையும் தொடர்வாள். நாமும் அவளை தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஓம் சக்தி மந்திரத்தை சொல்லி பாரதியின் அற்புதமான வார்த்தையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் தொடருவோம். இறைவி இறையவன் இரண்டும் ஒன்றாகி தாயாகி தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் வந்தாள் ஓம் சக்தி.